போல நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனை இருப்பவர்களாம் வழிபாடு செய்து பாருங்க. அந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரும். அதே போல வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க, பணம் வந்து ஒருத்தவங்ககிட்ட குடுத்துருக்கோம். அது திருப்பி வந்து வரமாட்டேங்குது. அதற்கு எதுனா வழிபாடு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த பதிவு நீங்க பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. நீங்க வளர்பிறை பஞ்சமியும், தேய்பிறை பஞ்சமியும் வழிபாடு செய்து பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அன்னையோட அருளோடு சீக்கிரமா உங்களுக்கு அந்த பணம் வந்து சேரும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப யாராவது நம்மகிட்ட பணம் கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு பணம் குடுக்குறோன்னா, அந்த பணம் திருப்பி வராட்டா கூட பரவால்ல. நம்மள பாதிக்காம இருக்கிற அளவுக்கு மட்டும் நீங்க வந்து பணம் குடுக்கணும். ரொம்ப நீங்க குடுத்துட்டீங்க, ஒரு வட்டிக்கு ஆசைப்பட்டு குடுத்துட்டீங்க, அப்படி இல்ல நம்ம வந்து ரொம்ப அர்ஜென்ட்டா கேட்டாங்க, நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, அவங்க திரும்பி தரல அப்படின்னா, உங்களுக்கு அந்த உறவுக்குள்ள மனக்கசப்பு ஏற்படும். நெறைய பிரச்சனைகள் இருக்கும். உங்க குடும்பத்துக்குள்ளே நெறைய சண்டை வரும். ஸோ, வந்து யாருக்காவது கடன் குடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு நீங்க 1000 முறை யோசிச்சு தான் குடுக்கணும். இப்ப நெருங்குன ரிலேட்டிவ் கேட்குறாங்க.